கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுங்களே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னடா இந்த விஷயத்தை இன்னும் யாரும் பெருசுப்படுத்தாமல் இருக்காங்களே. ஒரு பக்கம் ஏகலைவன் இந்த விஷயத்தை பெருசாக பேசிட்டாரு. இந்த பக்கம் தாவக்காரங்க அண்ணன் சீமான், உதயநிதி, ஸ்டாலின் இவங்க சந்திப்பெல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கியமான ஒருத்தர் பேசணுமே, இன்னும் பேசலையே அப்படின்னு சொல்லி நினச்சேன். அவர் பேசிட்டாரு. அவர் பேசுனது எனக்கு ஒன்று மட்டும் தெரியுது. நம்மெல்லாம் சில பேர்லாம் ஏகலைவன் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, சீமான் இந்த மாதிரி பொது வழியில் போய் ஸ்டாலினை சந்திக்கும், அதெல்லாம் உங்களுடைய பின்னடைவு சந்திக்கும், அது ஒரு கூட்டணி போகிறீங்களோ அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பு தம்பிகள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சொன்னாங்களே. அது உடஞ்சிச்சு. திருமா அப்படிங்கிற ஒருத்தர் திருமாய் வளர்ந்து சீமானுக்கு எதிராக பேசுகிறார்ல, அப்போயே சீமான் உத்தமண்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, திருமாவுடைய அந்த டபுள் ஏஜென்ட், திருமா எப்போயுமே பார்த்தீங்கன்னா டபுள் ஏஜெண்டாக தான் இருப்பார். டபுள் ஏஜென்ட்னா இந்த பக்கம் ஒரு நிற்பார், இந்த பக்கம் நிற்பார், நடுவில் நிற்பார். அந்த மாதிரியான ஒரு நபர் தான் திருமாவளவன். ஏன்னா சொன்னார்ல, நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், தா கூட்டணி இல்லை, ஆனால் தா கூட்டணியில் அமைச்சர் பதவியில் இருக்கிறேன் அப்படி சொன்னார்ல. அந்த மாதிரியான ஒரு டபுள் ஏஜென்ட். இன்னும் சொல்லப்போனால் இலங்கை தமிழருக்கு போராடுவார், அங்கே போர் நிப்பாட்டணும். இன்னொரு பக்கம் அது காரணமாக இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸோட 2009 கூட்டணியில் இருப்பார். மே 13 பிரதமர் ஆகிறாருங்க. காங்கிரஸ் கட்சி பிரதமர் ஆகுது. மே 18 இனப்படுகொலை நடக்குது. இப்போ இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பக்கம் அதிமுக பாமக, நாம் கம்யூனிஸ்ட் கட்சி, வைகோலாம் சேர்றாங்க. அந்த திமுகவில் இருந்ததே இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் காங்கிரஸ் திமுக தான். 27 இடம் அன்னைக்கு ஜெயிச்சு அரியணை ஏற்றினார். திமுக காங்கிரஸ் அரியணை ஒரு பக்கம் ஏற்றுவார், இன்னொரு பக்கம் என்னென்னா இலங்கை தமிழருக்கு போர் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி போய் விஜய்ட்டு எல்லாம் போய் கையெழுத்து கேட்பார். அப்போ ஒரு டபுள் ஏஜென்ட் தெரியுதா? இந்த டபுள் ஏஜென்ட் வாயிலிருந்து சீமானுக்கு எதிராக பேச வருதுன்னா, அப்போ சீமான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓஹோ இவங்கெல்லாம் சொன்னதெல்லாம் போய். நான் கூட என்னடா அண்ணன் சீமான் இப்படி சொல்கிறாங்களே, சீமானை பொது வேட்பாளராக உதயநிதி, ஸ்டாலின் இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்களே, சீமான் ஒரு வேளை அப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் வரும் பார்த்தீங்களா. திருமா பேசுனதுக்கப்புறம் எனக்கு அந்த சந்தேகம் போச்சுங்க. சீமான் உண்மையானவர் அப்படிங்கிறத திருமாவுடைய போலி பேச்சே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா திருமானாலே போலியானவர் தான். சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பிள்ளைனார்ல, சீமான் ஆர்எஸ்எஸ் பிள்ளை இல்லைங்கிறதா உண்மை. அப்படி ஆர்எஸ்எஸ் பிள்ளையாக இருந்தால் முருகனை தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்க மாட்டார், இந்துக்களின் கடவுள்னு இருப்பார். அப்போ சீமான் தமிழ் தேசியவாதானா முருகன் தமிழ் கடவுளுங்கிறாரு. அப்போது இந்த திருமாவளவன் வாயை திறந்தாலே அது டபுள் ஏஜென்ட் வேலை தான். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். அதான் இப்போ சொல்கிறாரு, கருணாநிதி சிலையை ஒருத்தர் ஒட்டப்பேன்னு சொன்னார், நானே ஒட்டப்பேன்னு சொன்னார், அப்படி வெறுப்பரசியலை பேசினார். அவரோட இன்றைக்கி திமுக ஸ்டாலின்லாம் கட்டி பிடிச்சி கையை குலுக்கி கொஞ்சி குழாவி நிகழ்ச்சிகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்ப பேசுகிறாருன்னா, அப்போ இது ஒரு யதார்த்தமாக நடந்த நிகழ்வு தான், நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். அடுத்து சொல்கிறாரு, பொது வேட்பாளராக இன்றைக்கி திமுக நிறுத்த போகுது சீமானா, அப்படியே நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த செய்தி பூரா பொய், ஃபேக்கு, ப்ராடு. திருமாவளவனை பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அது பொய்யாத்தான் இருக்கும், கண்டிப்பாக பொய்யாத்தான் இருக்கும். திருமாவளவன் வாயிலிருந்து வர்றது பூரா பொய்யாக தான் இருக்கும். ஏன்னா அவர் எப்படி அப்படின்னா, இவ்வளோ நாள் திமுக கூட்டம் இருந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சி பாஜகவோட பிடிஎம் ஆர்எஸ்எஸ் பெற்றுடுத்த பிள்ளை ஓம் தமிழர் ஓம் தமிழர் ஓம் தமிழர் நாய், அது எவ்வளோ பெரிய பொய்ன்னு தெரியும். இன்றைக்கி தாவகா கூட்டம் இருந்துக்கிட்டு தாவக்காரன் என்ன சொல்கிறான், நம்மளை ஸ்டாலின் திமுகவோட பிடிஎம்மு பாருங்கள், ஸ்டாலினோட கட்டி பிடிச்சிட்டாரு பாருங்கள், உதயநிதியோட கை குலுக்கிட்டார், ஒரே மேடையில் உட்காந்துட்டாருங்க. ஏன்னா தாவக்காரங்க அவருக்கு உரலாக பேசுகிறாரா? இவர் எப்போயுமே எந்த கட்சி கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கட்சிக்காரங்க நேராக பேச மாட்டாங்க. இந்த பக்கம் இருந்துக்கிட்டு திரும்ப மாதிரி 2 சீட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு வாடகை வாய் மாதிரி. இவங்க எப்போயுமே அவ்வளோதான். இவங்க வேலை என்னென்னா, வைகோ கூட சொல்லியிருப்பார், டிவிக்கு எதிராக வரக்கூடிய எதிர்கட்சி அம்புகளை நான் தாங்கக்கூடிய கவசமாக இருப்பேன். அதான் வேலை. இவங்க வேலையே அதுதான். இவங்களை நோக்கி யார் விமர்சனம் வைக்கிறாங்களோ, இவங்களை நோக்கி யார் கேள்வி கேட்குறாங்களோ, தாவேக்காவை யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள பூரா இப்போ திமுகன்னு கட்டமைக்கிறது தான் இப்போ திருமாவோட வேலை. அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கார் திருமாவளவன். அப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த மாதிரி ஒரு டபுள் ஏஜென்ட்டு, இந்த டபுள் ஏஜென்ட் சொன்னாருன்னா கரெக்டாக தான் இருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் சொல்கிறாருங்க, இந்த மாதிரி இப்போது அப்படி பேனா சிலையை உடைக்கிறேன்னு சீமான உங்களுக்கு நண்பன், நான் எதிரியா, திமுகவுக்கு நான் எதிரியா அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாரு. அது சொல்லும் போது எனக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது. 2009 காலகட்டத்தில் பாமக சேர்ந்த அன்புமணி அவர்கள், பாமக அந்த ராமதாஸ் அவர்கள், அப்புறம் வைகோ அவர்கள், யாரோ இன்னொருத்தர், அவர் பேர் என்ன தெரியுமா, இது நெடுமாறன், இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா திமுக கூட்டம் 2009 வெளியே வந்துடுங்க, நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த கட்சி அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சி திமுக கூட நின்னேன். அப்போ எல்லோரும் சொன்னாங்களாம், கருணாநிதி தான் இது காரணம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கருணாநிதி மேலே பழி போட்டாங்களா. நான் மட்டும் தான் கருணாநிதி காரணம் கிடையாது, இது உலக அரசியல், அமெரிக்கா சதி இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்க தேர்தல் அரசியல் ஒன்றும்
இலங்கை இனப்படுகொலையை வந்து தீர்மானிக்கலை, தேர்தல் அரசியல் தீர்மானிக்கிறது அமெரிக்கா, அந்த நாடுகள், 26 நாடுகள். நான் சொன்னேன், நான் அப்படியெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து இது பண்ணேன். அந்த திமுக இன்றைக்கி வந்து என்ன எதிரியாக பார்க்குது, பேனா செலவு வச்சா உடைப்பேங்கிற சீமானை வந்து நண்பனாக பார்க்குதுன்னு. பார்த்தீங்களா, இவர் எவ்வளோ பெரிய இனத்துரோகம் பண்ணுறாருன்னு அவர் வாயிலிருந்தே சொல்கிறாருங்க. ஆனால் சீமான் அடிக்கடி சொல்லுவார், அன்னைக்கு மட்டும் ஒரு வேளை, ஏன்னா இவங்க 27 சீட்டு வந்து பிடிச்சிருக்காங்க திமுக, இவங்க மட்டும் ஆதரவு கொடுக்கலன்னா கட்சி ஆட்சியில் இருந்திருக்க முடியாதுங்க. காங்கிரஸ் எப்படி இருந்திருக்கும்? இவங்க என்ன பண்ணுறாங்க, என் மகளுக்கு எம்பி சீட் கொடுங்க, அமைச்சர் பதவி கொடுங்கன்னு போய் கேட்டவங்க தானே இவங்க. ஆர் ஆசாவுக்கு அமைச்சர் பதவி, கனிமொழிக்கு அமைச்சர் பதவி, அதை வச்சு தானே பல ஊழல்கள் பண்ணாங்க. அப்போ புரியுதா, எப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை தமிழினத்துக்கு திருமாவளவன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் பண்ண ஒருத்தர் ஆனால் சீமான் வந்து ஸ்டாலினோட கூட்டணி வைக்க போகிறாரு, கொட்டி கொலாவறாரு அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஆனந்திலிருந்து பார்க்கும்போதே சொல்கிறோம், சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலினையும் கருணாநிதி அவர்களையும் எப்படி அப்படிலாம் விமர்சிச்சுட்டு அவர் வந்து கூட்டணி போகிறதில்ல. அப்படி கூட்டணி போகலாம் வாய்ப்பே இல்லை. ஒரு மேடையில் போகிறாங்க, அது கௌதமன் அவர் வீட்டு கல்யாணத்தில் போகிறாங்க, ஓகே. ஒருவேளை சீமான் அவர்கள் வந்து அண்ணா அறிவாலயத்தில் போய் ஸ்டாலின் அவர்களை கட்டி பிடிச்சி கை குலுத்தி இருந்தாலும் சொல்லலாம் கூட்டணி வைக்க போகிறாங்க, எதுக்கு இவர் வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ நாம் தமிழர் கட்சி ராவணன் குடியில் அலுவலகத்துக்கு வந்து சீமான் அவர்களை பார்த்துட்டு சீமான் அவர்களை வந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தால் நம்ம சொல்லலாம், அது ஒரு பொது நிகழ்வு. அந்த பொது நிகழ்வுக்கு போனதை வச்சு திருமாவளவன் வந்து பேசுகிறாரு, கூட்டணி போகிறாங்க, கொஞ்சம் கொலாவிக்கிறாங்க, பொது வேட்பாளர் சீமான் நிப்பாட்ட போகிறாங்கன்னு பேசுகிறாருன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இது அப்பட்டமாக என்ன, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் மேலே தாவேக்கா வைக்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். பாப்பா, இவர் யார், இவர் திமுகவில் இருந்தோடனே நம்மளை பாஜக பீட்டினார், இப்போ வந்து இவர் தாவேக்கா போனாலும் திமுகவோட பீட்டிங்கிறார். இவரோட அரசியலே இவ்வளோ தான். யார் திருமாவோட அரசியல் இவ்வளோ தான், 2 சீட்டு தான் அவர் கடைசி வர 2 சீட்டு தான். இப்போ தாவேக்காவில் மட்டும் கூட்டியே கொடுக்க போகிறாங்க, கூட்டி கொடுக்க மாட்டாங்க, அதே 2 சீட் தான். 2 சீட்டை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார், சீமான் மாதிரி ஆட்களை தாவேக்காவில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் திமுகவோட பீட்டியும் பாஜகவோட பீட்டியும் அப்படின்னு சொல்லி கட்டமைச்சிட்டு உட்காந்துருப்பார். அவ்வளோதான் இவர் தெரியும், வேறு என்ன தெரியும். அதே மாதிரி கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் எதிர துருவமாக அவங்க வந்து என்ன அரசியல் பண்ணிருந்தா கூட அவங்க ஒரே மேடையில் ஏறி ஒரே கல்யாணத்துக்கு போய் கட்டி பிடிச்சலாம் இருந்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் வந்து ஜெயலலிதா அவர்களும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களோட ஒரே கல்யாண நிகழ்வுகள்லாம் வந்து போயிருக்கிறாங்க, ஒன்றாலாம் போயிருக்கிறாங்க, ஒன்றாலாம் வந்து கை கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. கை கொடுத்துருக்காங்க தான் சொன்னேன், தப்பா ஒன்றா போயிருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, ஆனால் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஒரே கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. என்ன அதே மாதிரி தான் எல்லா தலைவரும் அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்திருக்காங்க. பெரியாரும் காமராஜரும் நேர் எதிர் கொள்கை கொண்டவங்க தான், அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க. ஏன் அண்ணாவோட பெரியார் வந்து நேர் எதிர் கொள்கை கொண்டவர் தான், அவர் வந்து ஒரே திருமண விழாவுக்கு ஒன்றா போயிருக்காங்க. அப்போது போனது பிரச்சனை இல்லை, எந்த இடத்துக்கு போனான்னு பிரச்சனை. சீமான் அவர்கள் கருணாநிதியுடைய அந்த அறிவாலயத்துக்கு போனாரா? அப்போ திருமா வந்து பேசுகிறாருன்னா அப்போ திருமாவுடைய பேச்சு என்ன, பொய் பேச்சு. திருமாவளவன் ஒன்று சொல்கிறாருன்னா அது பொய்யாக தான் இருக்கும். திமுகவோட சீமான் வந்து கூட்டணி வைக்க போகிறாரு, பேனாசில் உடப்பேன்னு சொன்ன சீமானோட கூட்டணி வைக்கிறாங்க, பொது வேட்பாளர் போட போகிறாங்கன்னா சீமான் பொது வேட்பாளர் கிடையாது, சீமானை தனிச்சு தான் நிற்பார். இந்த கும்பல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சுல, அப்படியே தம்பியோட மனசு புண்பட்டுருச்சு கிண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ தெரிஞ்சிடும், திரும்ப பேசணுன்னே தெரிஞ்சிச்சு, தம்பியோட மனசு ஒன்றும் புண்படல. சீமானை வீழ்த்துறதுக்கு திமுக ஒரு வேலை பார்க்குது, தாவேக்கா ஒரு வேலை பார்க்குது, பாஜக ஒரு வேலை பார்க்குது. அந்த வேலையில் சீமான் அவர்களை என்னடா விமர்சனம் பண்ணலான்னா, ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு, உதயநிதி சந்திச்சிட்டாருன்னு ஒரு விமர்சனம் பண்ணலாம், அவ்வளோதான். விமர்சனத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த விமர்சனத்தை உடைக்க தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.